ஏய் என்ன ஸ்ரீஜா, ஏன் போனை பார்த்து இப்படி ஷாக் ஆகுற? அந்த அபி தான் கால் பண்றா. அபியா? அபி எதுக்குடி நமக்கு போன் பண்றா? ஏய் லவுட் ஸ்பீக்கர்ல போடு, என்னன்னு கேக்கலாம். என்னடி ஸ்ரீஜா, என்ன நீயும் உங்க அம்மாவும் நான் பேசுறத லவுட் ஸ்பீக்கர் போட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா? பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி சொல்ற. கேமரா ஏதாவது செட் பண்ணி வச்சிருக்காளோ? என்ன வாட்ச்மேன் போனுக்காக வெயிட் பண்றியா? ஐயோ, வர்மா பினான்ஸ்ல என்ன நடந்துச்சு, வர்மா என்கிட்ட என்ன சொன்னாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கா? உன் உளவாளி வாட்ச்மேன் சொல்ல வேண்டியத நானே சொல்லிடுறேன். நல்லா கேட்டுக்கோ ஸ்ரீஜா. நான் கஷ்டப்பட்டு பண்ண என்னோட டிசைனை கேவலமா உன்னோட டிசைன்னு ஆன்லைன்ல கேஸ் போட்டு அதுல தோத்து போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு மருந்து கொடுத்து எனக்கு மறதிய உண்டாக்கி என்ன ஊரை விட்டு கடத்த பார்த்து அதுலயும் தோத்து போயிட்டியடி நீ. சஞ்சீவ பாக்ஸிங்ல ஜெயிக்க விடாம தடுக்க ட்ரை பண்ணி அதுலயும் தோத்து போயிட்ட நீ. நாங்க சம்பாதிச்ச 5 கோடிய நீ திருட பார்த்து அதுலயும் தோத்து போயிட்டடி நீ. இப்படி தோத்து தோத்து தொடர்ந்து என்கிட்ட எத்தனை தடவை ஸ்ரீஜா தோத்து போவ? உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, ஆனா உனக்கு 1000 சூடு போட்டாச்சு. அப்போ நீ திருந்தவே இல்லையே ஸ்ரீஜா. நீ திருந்து இல்ல திருந்தாம நாசமா போ. நான் போன் பண்ண விஷயத்த சொல்லிடுறேன். என்கிட்ட எல்லாத்துலயும் தோத்த நீ கடைசியா என்கிட்ட விட்ட சபதத்திலயும் தோக்க போற. என்ன புரியலையா? இப்போ வர்மா என் டீலுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல முறையா அக்ரிமெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ண போறோம். அதுக்கப்புறம் எண்ணி ஒரே ஒரு மாசத்துல சஞ்சீவ் வர்மா கம்பெனியோட ஈக்குவல் பார்ட்னர். உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா சஞ்சீவ் முதலாளி ஆக போறான். முன்ன விட 10 மடங்கு பெரிய முதலாளி ஆக போறான். நான் சொன்னது எல்லாமே நடக்க போகுது ஸ்ரீஜா. இன்னும் ஒரு மாசத்துல சஞ்சீவ் பேர்ல இருக்கிற மீதி 5 கோடி ரூபாய் கடனும் அடைஞ்சிரும். அதே நேரத்துல சஞ்சீவ் பணக்காரனா கோடீஸ்வரனா ஒரு நல்ல முதலாளியா முன்ன விட 10 மடங்கு வர்மாக்கு பார்ட்னர் ஆக போறான். சும்மா கால் மேல கால் போட்டுக்கிட்டு கெத்தா எம்டி சீட்ல உட்கார போறேன். என்னை எதிர்த்து நேருக்கு நேரா மோத முடியாம முதுகுக்கு பின்னால அடிக்க பாக்குறவ தானே நீ. இப்ப நான் உன்ன நேருக்கு நேரா எதிர்த்து நிக்கிறேன். முடிஞ்சா வந்து மோது பாப்போம். உன்கிட்ட விட்ட சவால்ல ஜெயிச்சு நான் படி ஏறிட்டேன். அடுத்த படி ஏறி போய் நான் சொன்ன மாதிரி என் சஞ்சீவ ஊரே அண்ணாந்து பாக்குற மாதிரி மாத்தி காட்டுறேன். அத நீ வயிறு எறிஞ்சு பாக்க ரெடியாரு. ஏ அபி, நான் முதுகு பின்னாடி அடிக்கிறவ தாண்டி. ஆனா என் அடி சாதாரண அடியா இருக்காது. ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்கும்டி. ஏதோ உன்னோட நல்ல நேரம் என்னோட பிளான்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல நீ தப்பிச்சிட்ட. அதே மாதிரி எப்பவும் இருக்கும்னு நீ நம்பாத. புராணத்தை நல்ல திருப்பி பாருடி. நியாயம் நேர்மை பார்க்க நிக்கிறவங்கள விட எதிர்க்க துணிஞ்சு எதையும் செய்ய தயாரா இருக்காங்கல்ல, அவங்க தான் எப்பவுமே ஜெயிப்பாங்க. நான் மகாபாரதத்துல சகுனிடி. உன்னை பழி தீர்க்கிறதுக்கு நான் விட்ட சவால்ல ஜெயிக்கிறதுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டேன். என் பிளான் மட்டும் மிஸ் ஆகாம இருந்திருந்தா இந்நேரம் நீ உன் புருஷன் புள்ளைய எல்லாத்தையும் மறந்து நடு தெருவுல பிச்சை எடுத்துட்டு இருப்ப. நான் அதை பார்த்து அணு அணுவா ரசிச்சிருப்பேன். இட்ஸ் ஓகே,
ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டேன். பரவாயில்ல. ஆனா இனிமே அடி எதுவுமே மிஸ் ஆகாதுரி. இதுக்கப்புறம் தான் ஸ்ரீஜாவோட முழு பக்கத்தையும் இனிமே நீ பார்க்க போற. உன்னை அடிக்கிறதுக்கு முழு வீரத்தோட அரக்கிய இறக்குறேன்டி. முடிஞ்சா தப்பிச்சுக்கோடி. சில கேவலமான ஜென்மங்கள் எவ்ளோ பட்டாலும் திருந்தாதுங்க. அந்த மாதிரி கேவலமான ஜென்மம் தான் நீ. நீ என்கிட்ட எவ்ளோ அடிப்பட்டாலும் எவ்ளோ அசிங்கப்பட்டாலும் திருந்த போறதே இல்ல. இங்க பாரு ஸ்ரீஜா, நான் 1000 வருஷம் கரும்பாறை. மோதுனா உன் மண்டதான் உடைஞ்சு ரத்தம் தெறிக்கும். நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். என்ன பி, வர்மா டீல் அக்ரிமெண்ட் போட்ட உடனே பேச்செல்லாம் மாறுதே. நீ ஜெயிச்சு உன் சஞ்சீவ் முதலாளி ஆயிட்டதாவே நீ நினைச்சிட்டு இருக்கியா? இன்னும் ஜெயிக்கிறதுக்கு 1 மாசம் இருக்கு. அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன் நாளைக்கு அக்ரிமெண்ட் பேப்பர்ல சஞ்சீவ் கையெழுத்து போட முடியாம கூட போகலாம். நீ பார்க்க வேண்டியது, சமாளிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அவசரப்படாதம்மா. நீ சஞ்சீவ கோடீஸ்வரன் ஆக்க போறியா, இல்ல நான் விட்ட சவால்ல தோத்து சஞ்சீவும் ஜெயிலுக்கு போய் தொலைஞ்சு போன உன் குழந்தையும் கிடைக்காம நடு தெருவுல பைத்தியக்காரியா அம்மா தாயே அம்மா தாயேன்னு பிச்சை எடுக்க போறியான்னு பாப்போண்டி. ஹே பாப்போம். நான் தர்மத்து பக்கம் நிக்கிறவ, நீ அதர்மத்திலேயே வாழ்றவ. பாப்போம் எது ஜெயிக்குதுன்னு பாப்போம். ஏய், என்ன ஸ்ரீஜா இது? நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. அபிய மண்புழுவா கால்ல வச்சு நசுக்கிடலான்னு பார்த்தா அவ ராஜநாகமா படையெடுத்து நிக்கிறா. போன் பண்ணி சவால் விடுறா. போட்ட சபதத்துல சொன்ன மாதிரியே கடனையும் கட்டி முதல் படியில கால் எடுத்து வச்சுட்டாடி. இன்னும் ஒரு படி தாண்டி இருக்கு. சஞ்சீவ் கோடீஸ்வரன் ஆயிட்டான். நம்ம அபிகிட்ட விட்ட சவால்ல தோத்து போயிடுவோம். அபி ஜெயிக்கிறதுக்கு, அவ முதல் படி ஏறத நாம தடுக்கிறதுக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் மிச்சம் இருக்கு. ஸ்ரீஜா, ஏன் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க? நீ நார்மலா சிரிச்சாலும் யார் கூடயோ கெடுக்க போறேன்னு அர்த்தம். இப்ப நீ பலமா வேற சிரிக்கிறியே. ஐயோ, அப்படி என்னடி பண்ண போற? என்ன ஒண்ணுமே சொல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்கா? ஒருவேளை உண்மையாவே பைத்தியம் ஆயிட்டாளோ? ஏமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? சஞ்சீவ் அபி 2 பேரும் வர்மாவை பார்க்க போயிருக்காங்க. அபி சொன்ன டீலுக்கு அந்த வர்மா ஒத்துப்பாரா மாட்டாரான்னு எனக்கு தெரியல. அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. மா, அபிய பத்தி தெரிஞ்ச ஏமா பயப்படுறீங்க? அபி சஞ்சீவுக்காக எது வேணாலும் செய்வா. அவளால வர்மாவை கண்டிப்பா டீலுக்கு ஒத்துக்க வைக்க முடியும். மா, அபி சொன்ன டீலுக்கு ஒத்துக்கிட்டு கண்டிப்பா அவ பேச்சு அவர் கேப்பார் பாருங்க. நல்லதுதாம்மா நடக்கும். நீங்க வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அபியே போன் பண்ணி வர்மா நான் சொன்ன டீலுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு அவ சொல்லுவா. சரி, இங்க பாத்தீங்களா, சொல்லி வாய மூடல, உடனே மணி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எடுத்து பேசுங்க. சஞ்சீவ்டா. சரி பேசுங்க. சஞ்சீவ். அம்மா, என்னாச்சுப்பா? நீ சொன்ன டீலுக்கு ஒத்துக்கிட்டாரா? அதெல்லாம் ஒத்துக்கிட்டாருமா. சந்தோஷ்,
வர்மா அபி சொன்ன டீலுக்கு ஒத்துக்கிட்டாராண்டா. இனிமே இந்த சீதாவோட ஆட்டம் தாங்க முடியாது. டேய், நல்லவங்கள ஆண்டவன் எப்பவும் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான்டா. அது அபியோட விஷயத்துல நிரூபணம் ஆயிடுச்சு. சஞ்சீவ், நீ சீக்கிரம் வர்மா கம்பெனியோட முதலாளி ஆகுற. அத அபி செஞ்சு முடிப்பான். யாரு என்ன பண்ணாலும் அத தடுக்கவே முடியாது. ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஒரு முக்கியமான விஷயம்மா. முக்கியமான விஷயமா? என்னப்பா, சொல்லு. இன்னைக்கு அபியோட பிறந்த நாளுமா. டேய், என்னடா சொல்ற? அபியோட பிறந்த நாளா? ஆமால. ச்சே, நான் மறந்து போயிட்டேன் பாரு. அம்மா, இருக்கிற பிரச்சனையில அபியே அவளோட பிறந்த நாளை மறந்துருப்பாம்மா. அபி என்னைக்குப்பா அவளை பத்தி யோசிச்சிருக்கா? அபிக்கு உன்னையும் பாப்பாவையும் தவிர வேற சிந்தனையே இருக்காது அவளுக்கு. ஆமாம்மா. ஆமா, நேத்து நைட்டு நான் உன் வீட்டுக்கு வந்தப்ப கூட அபியோட பர்த்டே பத்தி சொல்லவே இல்லையே. அத்தை வீடு வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. அம்மா, எனக்குள்ள நாளைக்கு என்ன நடக்க போதுங்கிற பதட்டம்மா. அதான் இந்த வர்மா ஃபைனான்ஸ் விஷயம் முடிஞ்சதும் பாத்துக்கலான்னு நான் அதை அப்படியே விட்டேன். நீ சொல்றது சரிதான்ப்பா. அதான் உங்க 2 பேரோட கஷ்டமெல்லாம் தீர போகுதே. இந்த பிறந்த நாள்ல இருந்து அபியோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்பா. நான் இப்பவே போன் பண்ணி அபிக்கு வாழ்த்து சொல்றேன்ப்பா. அம்மா, இல்ல அதெல்லாம் வேண்டாம். ஏண்டா? இல்ல, கொஞ்சம் சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணி வேற மாதிரி கொண்டாடணும்னு முடிவு பண்ணிருக்கேன் அம்மா. வேற மாதிரினா? அம்மா, நீங்க, அப்பா, சந்தோஷ் எல்லாருமே வீட்டுக்கு வந்துருங்க. அபியோட பிறந்த நாளை சர்ப்ரைஸா கொண்டாடிடலாம். சரி சரிடா. அவளோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு பணம் இருக்கா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சஞ்சீவ், நான் வேணா என்னோட வலையில கழட்டி தரேன். இது உங்க அப்பா வாங்கி கொடுத்தது. யாரும் அதை கேட்கவும் முடியாது, உரிமை கொண்டாடவும் முடியாது. ஏன்னா சுயமா சம்பாரிச்சு உங்க அப்பா வாங்கி போட்டது. அதெல்லாம் வேண்டாம்மா. அதுவும் இல்லாம அபி பிறந்த நாள் அன்னைக்கு நானே சுயமா என் சம்பாத்தியத்துல செலவு பண்ணணும். அதானம்மா எனக்கு சந்தோஷம். சரிப்பா. சரிம்மா, அப்புறம் இன்னைக்கு அபியோட ஃப்ரெண்ட்ஸ், அபிக்கு தெரிஞ்சவங்கன்னு எல்லாருமே இந்த பிறந்த நாளைக்கு நான் கூப்பிட்டு அபிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேம்மா. சூப்பர் சஞ்சீவ், நாங்களும் வந்துடுறோம். சரியா? சரி, ஓகேம்மா. நான் அப்புறமா பேசுறேன். ஓகேப்பா, வச்சிடுறேன். ஸ்ரீஜா சிரிச்சுக்கிட்டு இருக்கானா? வேற ஏதோ பிளான் போட போறான்னு அர்த்தம். அம்மா, இன்னைக்கு அபியோட பிறந்த நாளை வேற மாதிரியா கொண்டாட போறோம். அப்போ இன்னைக்கு அபி பிறந்த நாளைக்கு பெருசா ஏதாவது பண்ணாதான் அவ அடங்குவா. என்ன சஞ்சீவ், இதோ வரேன்ட்டு போன, வரும்போது ஹேர் கட் எல்லாம் பண்ணி ஆளே வேற மாதிரி வந்து நிக்கிற. எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு அபி. ஹேர் கட் பிரமாதமா இருக்கு. என்ன திடீர்னு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அபி. வர்மா நம்ம டீலுக்கு ஒத்துக்கிட்டாரு. நம்ம வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சிருச்சுல்ல, அதான் நானும் மாறிட்டேன். இப்படி உன்னை பார்க்க
எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்பதான் நீ ரொம்ப அழகா ஸ்மார்ட்டா இருக்க. தேங்க்யூ. சரி போலாமா? வா போலாம். வா. அபி, சொல்லு சஞ்சீவ். நம்ம வர்மா கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ண விஷயம் அந்த ஸ்ரீஜாவுக்கு எப்படியும் தெரிஞ்சிடும். அந்த ஸ்ரீஜா கண்டிப்பா டீலை கெடுக்க பாப்பா. அதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அபி. ஸ்ரீஜாக்கு அக்ரிமெண்ட் விஷயம் தெரிஞ்சிரும் இல்ல, தெரிஞ்சிருச்சு சஞ்சீவ். தெரிஞ்சிருச்சா? எப்படி? நீ வரதுக்கு முன்னாடி நான் தான் ஸ்ரீஜா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். அபி, ஏன் அபி சொன்ன? ஸ்ரீஜா பண்றத பண்ணட்டும், நம்ம விலகி இருப்போங்கிற காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு சஞ்சீவ். இனி எதிர்த்து அடிக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. இனி அந்த ஸ்ரீஜாவை ஓட ஓட அடிச்சு விரட்டுறதா நான் முடிவு பண்ணிட்டேன். சூப்பர் அபி. சஞ்சீவ், நான் கும்பிடுற சாமி, நான் நம்புற தர்மம், அது எப்பவுமே என்னை கைவிடாது. நமக்கு துணையா நிக்கும். நாம கண்டிப்பா ஜெயிப்போம் சஞ்சீவ். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல அபி. சரி, அதை விடு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். அதுக்கு நீ சரியா பதில் சொல்லணும். கேளு சஞ்சீவ். என்னை ஜெயிக்க வைக்கிறதையும் தாண்டி உனக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கா? ஏன் கேக்குற? நீ சொல்லு. நான் என்ன காரணங்கிறத அப்புறம் சொல்றேன். என் மனசுல இருக்கிறது ரெண்டே ஆசைதான் சஞ்சீவ். ஒன்னு, உன்னை அவமானப்படுத்த நினைச்ச அந்த ஸ்ரீஜா முன்னாடி, இந்த ஊர் முன்னாடியே உன்னை பெரிய ஆளாக்கி காட்டணும். மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக்கணும். அப்பதான் உன்னையும் என்னையும் தெருவில் நிறுத்தின அந்த ஸ்ரீஜாவுக்கு செருப்படி கொடுத்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீ பண்ணிடுவ அபி. இன்னொன்னு, காணாம போன நம்ம பாப்பா நமக்கு கிடைக்கணும் சஞ்சீவ். நான், நீ, நம்ம பாப்பா எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் சஞ்சீவ். ஆசைன்னு என் மனசுல இருக்கிறது இது ரெண்டு மட்டும்தான். மத்தபடி வேற எதுவுமே இல்ல. இந்த ரெண்டு ஆசைய நிறைவேற்றதான் நான் ராப்பகலா சோறு தண்ணி தூக்கம் இல்லாம ஓடிட்டு இருக்கேன். எனக்காகவும் நம்ம பாப்பாக்காகவும் ஓடிக்கிட்டே இருக்கிற உனக்கு ஒரு சின்ன ஆசை கூட இல்லையா அபி? உனக்கு எந்த ஆசையும் இல்லாதனாலதான் எனக்கு உன் பிறந்த நாளுங்கிற விஷயம் கூட உனக்கு தெரியல. எனக்கு உன் பிறந்த நாள் அபி. எனக்கு ஃபுல்லா நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கு தான் நான் போய் ஹேர் கட் பண்ணிட்டே வந்தேன். உன் ஆசை என்னன்னு கேட்டு அதை நிறைவேற்றலான்னு நினைச்சேன். ஆனா உனக்கு ஆசையே இல்லைங்கிறத சொல்லாம சொல்லிட்டே அபி. அபி, உன்னோட இந்த பிறந்த நாள் நீ உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு பிறந்த நாளா இருக்கும் பாரு. நான் உன்னோட பிறந்த நாளை வேற மாதிரி கொண்டாட போறேன் அபி. என்ன ஜெயிக்க வைக்கிறதே வாழ்க்கை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற உனக்கு நான் கொடுக்க போற சின்ன சமர்ப்பணம் தான் இது. சரி, நம்ம உடனே போய் அபியை சர்ப்ரைஸ் பண்றதுக்கான வேலையை பார்க்கணும். பாப்போம். அபி, சொல்லு. ஒண்ணுல, நீ ஒரு ஆட்டோவை பிடிச்சு வீட்டுக்கு போ, சரியா? எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அபி, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்படியா? ஏன், என்னாச்சு யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, நான் உன் கூட கோயிலுக்கு போலான்னு நினைச்சேன் சஞ்சீவ். ஆனா நீ வெளியே போறேன்னு சொல்ற. நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீ உன் வேலையை பார்க்க கூடாதா? உன்னோட பிறந்த நாளைக்கு முன்னாடி எனக்கு சாமி கூட முக்கியம் இல்ல அபி. அபி, இல்ல அபி, ரொம்ப முக்கியமான வேலை, நான் போய் தான் ஆகணும். சரி சஞ்சீவ், நீ உன் வேலையை போய் பாரு. நம்ம நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அப்ப நான் கம்பெனிக்கு போயிட்டு எல்லாரையும் பார்த்து விஷயத்த சொல்லிட்டு பூர்ணாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே. சஞ்சீவ், நான் கார்மெண்ட்ஸ்க்கு போய் இனிமே கார்மெண்ட்ஸ்க்கு வரமாட்டேன்னு சொன்னா அதை கேட்டு எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இன்னையோட நான் கம்பெனிக்கு போறது கடைசி நாள்ல. அதனால நான் கம்பெனிக்கு போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு வந்துடுறேன் சஞ்சீவ். சரி, ஓகே. நான் ஆட்டோ பிடிக்கிறேன், நீ கிளம்பு. இதோ வருது ஆட்டோ. இங்க வாங்க.
சரி அபி, நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. நான் வரேன் சஞ்சீவ். பூமா பூ, இரு அபி, ஒரு நிமிஷம் இரு. மல்லிகைப்பூ. பூமா, மா பூ வேணும்மா. எவ்வளவு பூ வேணும்பா? எனக்கு ஒரு 2 முழம் கொடுக்குமா. சரி. என்ன ஐயா திடீர்னு பூவெல்லாம் வாங்குறாரு? இந்தாப்பா. எவ்வளோ ஆச்சுமா? 50 ரூபாப்பா. இந்தாங்க. சரிம்மா. சரி. உனக்கு பூ கூட வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு வக்கில்லாதவன் ஆயிட்டேன் அபி. இந்த அபி. என்ன சஞ்சீவ் கையில தர? வேற என்ன பண்ணணும்? தெரியாத மாதிரி கேக்குற, நீயே வச்சு விடு. சரி, திரும்ப.